அப்ப சூரியன் என்பது சிம்மத்துல இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் என்பது தனுசுலையும் மகரத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஆனால் அந்த நட்சத்திரக்குரிய அதிபதி சூரிய பகவான் மேஷ ராசிக்கு 5 குடையவனாக வருவார். அப்ப காலச்சக்கரத்திற்கு 5வது ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ஆதிக்க கிரகமான சூரியனுடைய நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் வரும். ஆனா இருக்கக்கூடிய ராசிகள் தான் 2 ராசிகள்ல போய் சூரிய பகவான் இருப்பார். அப்ப காலச்சக்கரத்திற்கு 9வது ராசி பாகிய ராசி என்று சொல்லக்கூடிய தனுசுலையும், அதே போல காலச்சக்கரத்திற்கு உழைப்பினுடைய பெருமையை சொல்லக்கூடிய மகரம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ராசியில் இருக்கக்கூடிய 3 பாதங்களும் இவர்களுக்கு வர்றதுனால அந்த 9வது ராசிக்கு தகுந்த மாதிரி ஆன்மீகமும், 10வது ராசிக்கு தகுந்த மாதிரி அதீத உழைப்பும், 9வது ராசிக்கு தகுந்த மாதிரி தானமும் தர்மமும், 10வது ராசிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உழைப்பை நேசிப்பதும், 9வது ராசிக்கு தகுந்த மாதிரி ஈகை குணமும் கொடுக்கல் வாங்கலும், பிறருக்கு அன்பை கொடுப்பதும், பிறருக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பதும், 10வது ராசிக்கு தகுந்த தன்னுடைய உழைப்பால் நாட்டிற்கே பெருமை சேர்ப்பதும், தன்னுடைய குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பதும். இந்த 2 ராசிகளையும் இந்த நட்சத்திரம் பரவி இருக்கிறதுனால இந்த 2 குணங்களுமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரமாக அமைகிறது.